சரி நண்பர்களே, தமிழ் கிரிக்கெட் ரசிகன் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, ஐபிஎல் வரலாற்றில நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தொடர்ந்து 2வது முறையா பிளே ஆஃப் சுற்றுக்கு போகாம வெளியே போறது இதுதான் முதல் தடவை. இந்த சீசன்ல நம்ம சிஎஸ்கே அணி 8 மேட்ச்ல தோத்து வெறும் 2 வெற்றியோட புள்ளிப்பட்டியல்ல 10வது இடத்துல இருக்காங்க. இன்னும் இருக்கிற 4 போட்டியில ஜெயிச்சா கூட பிளே ஆஃப் சுற்றுக்கு நம்ம சிஎஸ்கே அணியால போக முடியாது. இந்த நிலையில சிஎஸ்கே அணிக்கு இப்ப ரொம்ப பெரிய ஒரு அவமானம் காத்துக்கிட்டு இருக்கு. அது என்னன்னு இப்ப பார்க்கலாம். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இதுவரைக்கும் 16 சீசன்ல விளையாடி இருக்காங்க. இந்த 16 சீசன்லயும் ஒரு தடவை கூட சிஎஸ்கே அணி புள்ளிப்பட்டியல்ல 10வது இடத்தை பிடிச்சதில்ல. குறைஞ்சபட்சமா நம்ம சிஎஸ்கே அணி 9வது இடத்தையாவது பிடிச்சிருக்காங்க. இந்த நிலையில இப்ப சிஎஸ்கே அணி புள்ளிப்பட்டியல்ல 10வது இடத்திலேயே முடிக்கிற ஒரு ஆபத்து வந்திருக்கு. இதை தவிர்க்கணும்னா நம்ம சிஎஸ்கே அணி இன்னும் இருக்கிற 4 போட்டியிலையும் கண்டிப்பா ஜெயிச்சே ஆகணும். அப்படி ஜெயிச்சாதான் நம்ம அணி கடைசி இடத்தை பிடிக்காம இருக்க முடியும். அதனால சிஎஸ்கே அணி கண்டிப்பா அந்த 4 போட்டியிலையும் தொடர்ந்து வெற்றி பெற வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறாங்க. சிஎஸ்கே அணி இன்னும் இருக்கிற 4 போட்டியில என்ன பண்ணணும்னு இப்ப பார்க்கலாம். சிஎஸ்கே தேவையில்லாம தீபக் ஹூடா, விஜய் சங்கர், ராகுல் திரிபாதி மாதிரியான வீரர்களை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணதுனாலதான் இந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. இந்த 3 பேர்ல ஒருத்தர் கூட இல்லாம சிஎஸ்கே அணி இந்த வருஷம் ஒரு மேட்ச்ல கூட விளையாடல. அதுலயும் தீபக் ஹூடா ரொம்ப மோசமா விளையாடிட்டு இருக்காரு. அவருக்கு பதிலா இளம் வீரர்களை அணியில சேர்த்திருக்கணும். கடந்த 2020ஆம் வருஷம் இதே மாதிரிதான் சிஎஸ்கே அணி முதல் அணியா தொடர விட்டு வெளியே போனாங்க. அப்போ ருத்ராஜ் தொடக்க வீரரா களம் இறங்கி ஹார்ட்ரிக் அரசதம் அடிச்சாரு. இதனால சிஎஸ்கே அணி தொடர்ந்து 3 மேட்ச்ல ஜெயிச்சாங்க. அதுக்கப்புறம் 2021ஆம் வருஷம் புது அணியை உருவாக்குன சிஎஸ்கே அணி சாம்பியன் பட்டத்தையும் ஜெயிச்சாங்க. அதே மாதிரி ஒரு நிலையை இப்ப சிஎஸ்கே அணி எட்டணும்னு தான் இப்ப ரசிகர்களோட கோரிக்கையா இருக்கு. இந்த 4 போட்டியில சிஎஸ்கே எத்தனை மேட்ச் ஜெயிக்கும்னு நினைக்கிறீங்க? உங்க கருத்து என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.